குட் மார்னிங். 20 இயர்ஸ் பேக்கெல்லாம் இந்த மல்டி குக்கிங் குக்கர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ரைஸ் குக்கரு. அப்போ வந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த புலவு இல்லைன்னா கலந்த சாதம் அதெல்லாம் வந்து உதுருதுராக வர்றதுக்காக வேண்டி அதை பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து இந்த பாட்டெல்லாம் வந்துடுது, சிங்கிள் பாட்டு. அதுக்கப்புறமா நல்ல அடி கனமான நான்ஸ்டிக் பேன் அதெல்லாம் வந்திருக்கு இப்போல்லாம். அப்போல்லாம் வந்து இதைத்தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு புலவு பண்ணலாம், வெஜிடபிள் எல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பாசுமதி ரைஸை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த மசாலாலாம் இந்த நம்ம எப்போவும் போடுற மாதிரி தான் கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் வந்து நான் அரைச்சி விட்டுருவேன். எப்போவுமே புதினாவும் கொத்தமல்லியும் இருந்ததுனால அதோடு சேர்த்து ஒரு கொஞ்சோண்டு தக்காளி அதையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி விட்டேன். மீதி எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. அரைச்சி விட்டதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கணும். எண்ணெய் பிரியிற வரை வதக்கினா தான் வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். புலவில் டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லா வெஜிடபிளையும் போட்டு இன்னொரு தரமும் நல்லா வதக்கின்ட்டு இந்த பாசுமதி ரைஸ் அப்படிங்கிறதுனால 1க்கு 1.5 விட்டால் போகும் ஜலம். நான் நிறைய காய்கறி போட்டிருக்கிறதுனால 1.5 விட்டேன். இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி 1.25 விட்டால் கூட போகிறோம். பட் கிண்டும் போது அரிசி உடையாமல் ஒரு சுத்து, இவ்வளவுதான். ஸோ அந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரைஸ் குக்கர் பாட்டில் அதை போட்டுட்டு ஜலத்தையும் விட்டு உப்பும் போட்டுட்டு அதை வந்து ரொம்ப கலக்கி விடக்கூடாது. கலக்கும்போது இல்லைன்னா அரிசி உடையாமல் கலக்கணும். கலக்கினதுக்கப்புறமா அதை உள்ளே வச்சு நல்லா மூடிட்டு அப்புறமா நம்ம வந்து அது ஒரு குக்கிங் அப்படிங்கிற அந்த மோடில் இருக்கும். நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தாலும் அது ஒன்றுமே அடியிலலாம் பிடிக்காது. தானே வந்து குக்கிங் மோட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து வார்ம் மோட் அப்படின்னு இருக்கும், அதுக்கு போயிடும். அது வந்து எப்போவுமே நல்ல சூடாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், பட்டாணி இதெல்லாம் போட்டு இதை திறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வேலை இருந்தது, வெளியில் போயிட்டு வரந்தனியும் நான் மெயின் சுவிட்சை ஆனில் தான் வச்சுட்டு போனேன். அது வாட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் புலவை எடுத்தானாக்கா அந்த அடியிலேருந்து கிண்டுறேன் பாருங்க, ஒரு துளி கூட அடி பிடிக்காது. பாசுமதி ரைஸு உடையவே இல்லை, அப்படியே இருக்கும் அதில். ஸோ இப்போ நிறைய பேர் வந்தாலும் சரி, குக்கரில் கன்ஃபியூஸ் ஆகி அடியில் பிடிச்சிருமோ அப்படின்னு எல்லாம், ஒரு குக்கர் அடியில் பிடிக்கும், ஒரு குக்கர் நல்லா கனமாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இதை மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க.